அவர் வந்து பொறுப்பு இயக்குனராக அந்த பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம். பாண்டிச்சேரியில் வேற யாருமே வந்து அந்த பதவிக்கு தகுதியானவங்க இல்லை. இவரே வந்து ஒரு டெப்டேஷன், இவர் ஊர்ல இருக்கிறவங்க டெப்டேஷன் சொல்லுவார். இவங்க எல்லாம் இந்த 1.5 வருஷமா தகுதியானவர்களா இருந்தவங்க எல்லாம் இந்த கடைசி 3 மாசத்துல எப்படி தகுதி இல்லாம போனாங்கன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நர்சிங் காலேஜ் நிறைய காலேஜ் உருவாக்குறாங்க. இப்ப வந்து சாதாரண ஒரு பிரைவேட் காலேஜ் போய் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 2-2.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிக்கிறான். 3 முறையா அந்த தேர்வு சந்திச்சாங்க. 3 முறை 100% தேர்ச்சி. பாண்டிச்சேரி வரைக்கும் எந்த நர்சிங் கல்லூரியும் டயாலிசிஸ் பண்ணும்போது 3 பேர் இறந்தாங்க. அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க நான் தான் காப்பாற்றணும்னா அப்ப நீங்க வந்து போய் சொல்லுங்களா? விசாரணை கமிட்டியில வந்து மாணவர்களுக்கு மறைமுகமாக கொடுத்த த்ரிட்டல்ஸ் இந்த இளைஞர்களுடைய வாழ்வுக்காக, மாநில மக்களின் நலனுக்காக தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய நானு, நீங்க ஒழுங்கான தலைமையில இயக்குனர் வந்து ஒழுங்கா நடந்ததா எனக்கே வர புகார் கொடுக்க. இயக்குனர் மேல நான் கொடுப்பேன் பிசிஆர் செல்ல கேஸ். இது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இது அந்த பிரச்சனைக்கு மறுபடியும் மேல கொஞ்சம் என்ன மண்ணி பெட்ரோலியம் ஊற்றி அதை கொளுத்தி விட்டு அதுல குளிர் காஞ்சி ஆதாயம் தருவது எந்த விதத்தில் நியாயம்? மாநில முதலமைச்சர் வந்து தயவு செய்து இந்த பிரச்சனை வந்து ஒரு ரொம்ப ஈஸியான பிரச்சனையை அணுகக்கூடாது. இதே இந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கும் போதுதான் விழுப்புரத்துல அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கினா அந்த கல்லூரி போய் ஒரு தடவை போயிட்டு விசிட் பாட்டுவாங்க. சோறு தண்ணி இல்லாம கை கால் நடுங்க பசியில காது ஒட்டின்னு இருக்கிற சூழ்நிலையில கூட இருக்கிற மாணவர்களுடைய உரிமைக்கு போராடுகிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா மாணவர் கூட்டமைப்பை பத்தி பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு தெரியும். அந்த சூழலுக்கு எங்களை தள்ள வேணான்றது சொல்றோம். கற்பிஸ்டுடைய நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் எழக்கூடிய மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனையில மக்கள் மத்தியில் எடுத்து போய் சேர்க்கறதுல முதன்மையாக இருக்கக்கூடிய உங்களோட சேனலுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ற உங்களை இதை காணக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஐஜிஎம்சின்னு ஒரு காலேஜ் இருக்கு. பல கோடி ரூபாய் பணத்தை கொட்டி அந்த கல்லூரியை வந்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி பல கோடி ரூபாய் கட்டி துவங்கப்பட்டது. இந்த கல்லூரிக்கு ஒரு இயக்குனர் ஒருத்தர் உதய் சங்கர்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டு பொறுப்பு இயக்குனர். அவர் வந்து ரெகுலர் போஸ்டிங்ல வந்தவர் கிடையாது, பொறுப்பு இயக்குனர். அவர் வந்து பொறுப்பு இயக்குனராக அந்த பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம். பாண்டிச்சேரியில் வேற யாருமே வந்து அந்த பதவிக்கு தகுதியானவங்க இல்லைல்ல, அதனால இவர் மட்டும்தான் அந்த பகுதிக்கு தகுதியானவர்னால கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா அந்த பொறுப்புல இருக்கிறார். இவரை விட அறிவாளியா அந்த கல்லூரிக்குள்ளார யாராவது ஒருத்தவங்க வந்துட்டா, ஒரு மருத்துவர் வந்துட்டா, அது அந்த அந்த பொறுப்புக்குரிய தகுதியோட யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள அடிச்சு அவங்க மேல புகார் சொல்லி அவங்கள காலி பண்ணி அவங்கள வெளியேற்றுறது இவருடைய முதன்மையான காரணம். இவருடைய கையில எல்லா ஆதரவாளர்களையும் வந்து கரத்துல வச்சுக்குவாரு. இவர் வந்து இந்த பொறுப்பு இயக்குனர். இவர் வந்து ஏன்னா எதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இவரே வந்து ஒரு டெப்டேஷன், இவர் ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் டெப்டேஷன் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட பொறுப்பு இயக்குனர். பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. நாய் மேயறது காக்கா மேயறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருடைய ஆடியோ சிலதெல்லாம் வந்தது. அவர் பேசுறது நாய் மேயுது, நான் வந்து முனிசிபாலிட்டி அனுப்புகிறேன், வந்து போயிட்டு கருத்தடை செய்து எடுத்து வந்து இங்க விட்டுறாங்க. இதெல்லாம் எப்ப 100 பிள்ளைங்களை வச்சுன்னு சொன்ன கதை. நாய் மேயறது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு முறைகேடா வந்து அவர் வந்து தொடர்ச்சியா செஞ்சுன்னு தான் இருக்கிறார். அங்க ஊழல் முறைகேடு பல்வேறு குற்றச்சாட்டுகள் கையில் இருக்குது பட்டியலோட. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து என்னன்னா, ஒரு செவிலியர் கல்லூரி ஒரு நீண்ட போராட்டம், மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவருடைய ஒரு அருமையான முயற்சி. காரைக்கால், மாஹே, யானம் உள்ளிட்ட எல்லா பகுதியும் எப்படி செவிலியர் கல்லூரி பள்ளியை வந்து செவிலியர் பள்ளி கல்லூரியை கொண்டு வந்தாங்களோ, மதிப்பிற்குரிய பிரமிளா தமிழ்வாணன் அவர்கள் இவங்களே வந்து போராடி ஒரு பாண்டிச்சேரியில் ஐஜிஎம்சிக்குள்ளார ஒரு செவிலியர் கல்லூரியை கொண்டு வந்தாங்க. 2 ஆண்டு காலம் அந்த செவிலியர் கல்லூரி சிறப்பாக நடந்துருக்குது. இப்ப அங்க வந்து புதிய போஸ்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். அந்த கல்லூரிக்கு வந்து அங்கீகாரம் பெறுவதற்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னும் போது மதர் தெரசா கல்லூரியில் இருக்கிறவங்க, சாதாரணமா இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி தொடங்கும் போதும் அதை வந்து வெளியில இருந்து சில மருத்துவர்களை கூட்டு வந்து தான் நடத்தினாங்க. டென்டல் காலேஜ் தொடங்கும் போது வெளியில இருந்து சில மருத்துவர்களை கொண்டு வந்து அதை நிரப்பி அதன் மூலமாக தான் அங்கீகாரம் பெற்று அந்த கல்லூரி நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி செவிலியர் கல்லூரிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு அன்னைக்கு தகுதியானவங்க எடுக்கிறாங்க. உலக சுகாதார மையத்துடைய அங்கீகாரம் பெற்ற அதை விருது பெற்ற ஒரு அந்த அளவு தகுதி வாய்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய நர்சிங் நோடல் ஆபீசரா இருக்கக்கூடிய பிரமிளா தமிழ்வாணனை அந்த கல்லூரியுடைய முதல்வராகிறாங்க. இந்த பிரச்சனை இது வந்து அவரு கல்லூரி முதல்வராக வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாரையும் வந்து இந்திரா காந்தி காலேஜ் எல்லாத்தையும் பிஎஸ்சி முடிச்ச
நபர்களை எட்டும் வந்து அந்த இடத்துல அதிகாரத்தில் வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த 1.5 வருஷமா தகுதியானவர்களா இருந்தவங்க எல்லாம் இந்த கடைசி 3 மாசத்துல எப்படி தகுதி இல்லாம போனாங்கன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு வந்து ஏன் வந்து அரசாங்கத்தில் எந்த ஒரு அதிகாரியும் கேள்வி கேட்க மாட்டாங்க. 2 மாத காலமாக தொடர்ச்சியாக பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பத்திரிகை மட்டும் இது தகுதி இல்லாத ஆசிரியர்கள் நிரப்பிடுறாங்க. தகுதி இல்லாத இதே மாதிரிதான் தகுதி இல்லாத மருத்துவமானவருக்கு எழுதி டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 300 சீட்டை நம்ம வாரி கொடுத்துட்டு இங்க இருக்கிற மீதி இருக்கிற சீட்டுக்கு நம்ம சண்டை போட்டு உட்காந்துக்கிறோம். இதே நிலைமையில இப்ப இங்க உருவாக்குன நர்சிங் காலேஜ், இந்த நர்சிங் காலேஜ் நிறைய காலேஜ் உருவாக்குறாங்க. இப்ப வந்து சாதாரண ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறா 2-2.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிக்கிறான். ஆனா ஒரு அரசு கல்லூரியில 30,000-40,000 வந்து இந்த கல்லூரி வந்து மாணவர்களுக்கு போய் சேருது. இந்த கல்லூரியை இன்னைக்கு 4 மாவட்டங்களையும் கொண்டு வர இப்ப சமீபத்துல மாகையில வந்து அந்த கல்லூரி துவங்குவதற்கான பணி நடந்துருக்குது. இப்ப இது மாதிரி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணி செய்யக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் மீது ஒரு அப்பட்டமான பழியை போட்டு அந்த கல்லூரி நடத்த வந்து அவங்களுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரியான பிரச்சனை இங்க எங்க இருந்து கிளம்புதுன்றதுதான் இப்ப ஒரு பிரதானமான பிரச்சனை. முதல் பிரச்சனை எதுல இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருத்துவர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆளுநர் தலைமையிலான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவர்களுக்கும் தகவலே தெரிவிக்கல இயக்குனர்ன்ற ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு எழுந்தது. தகவலே தெரிவிக்காம விட்டுட்டாரு. அதனாலதான் டாக்டர்ஸ் யாருமே வரல. டாக்டர்ஸ் யாரும் வராத போது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சியை நான் வந்து உட்காந்து நடத்துறது பிரமிளா தமிழ்வாணன் இருக்கிற நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க நடத்தி அந்த நிகழ்வு. ஆனா செய்தித்தாள்கள் எல்லாம் எப்படி செய்தி வச்சதுன்னா பிரமிளா தமிழ்வாணன் வந்து புறக்கணிச்சாங்க. பிரமிளா தமிழ்வாணனுக்கும் டாக்டர்ஸ் மீட்டிங்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்க வந்து ஒரு நர்சிங் இதோட கல்லூரியோட பிரின்சிபல் இல்ல ஒரு நர்சிங் நோடல் ஆபீசர், அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யாரும் கேள்வி கேட்கல. ரைட், அந்த பத்திரிகை அப்படி செய்து வந்துச்சுன்னா அடுத்தது சில நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கல்லூரி அதுக்கப்புறம் வந்து அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த கல்லூரி சம்பந்தமா எழுதுறதுக்கு யார் யாரு காத்திருந்த கொக்குகள் எல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் பொறுக்கிறதுக்கு வர மாதிரி அந்த கல்லூரியை கட்டமைச்சு இவ்வளவு அழகா பாடத்தை உருவாக்கி 3 முறை அந்த தேர்வு சந்திச்சாங்க. 3 முறையும் 100% தேர்ச்சி. பாண்டிச்சேரி வரைக்கும் எந்த நர்சிங் கல்லூரியும் 100% தேர்ச்சியை தொடர்ச்சியா பெறல. 100% தேர்ச்சி கொடுத்திருக்கிற அளவுக்கு கல்வி போதித்து மாணவர்களை வந்து வழிநடத்தி அந்த வந்து கல்லூரி வந்து ஒரு சிறப்பான முறையில நடந்துன்னு இருக்கு. பல்வேறு சாகித்ய அகாடமி போன்ற பல்வேறு விருது நிகழ்வுகளுக்கு இந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பங்கு பெறாங்க, நேரில் போறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சரியான தலைமை வழி நடத்தாம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடாது. இப்ப பிரமிளா தமிழ்வாணன் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஏதோ புதுசா தெரிஞ்சவங்க கிடையாது. மதர் தெரசான்ற கல்லூரியில அவங்களுடைய உழைப்பு தெரியும். காரைக்கால், மாகை, ஏனம் போன்ற கல்லூரிகள்ல இன்னைக்கு நர்சிங் கல்லூரியை ஒரு சிலர் கேட்கறாங்க, இவங்களுடைய கோட்டாயமா இருக்குது. இவங்க தான் நர்சிங் கல்லூரியை உருவாக்குறவங்க ஒரு மாவட்டத்திலையும். அதற்கான முயற்சி எடுத்து அதற்கான அரசாங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்ணி அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சருடைய வந்து ஆதரவோடு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம முதலமைச்சர் சில விஷயங்களை நம்ம எதிர்த்து குறை சொன்னாலும் முதலமைச்சர் வந்து இது மாதிரி அரசு கல்லூரிகள் தொடங்குறது, மாணவர்களுடைய கல்வி போன்ற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்துவாரு. இந்த வருஷம் நம்ம கல்லூரியில பள்ளிகள்ல நிறைய பிரச்சனைகளை மாற்று கருத்து இருக்கு. ஆனா கல்லூரிகள் தொடங்குறதுல அவங்க முக்கியத்துவம் செலுத்துவார். அப்ப அவரை வச்சுக்கின்னு அவங்க வந்து தொடர்ச்சியா அந்த செயலை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்ததுதான் இங்க இருக்கிற IGMC கல்லூரி. ஆனா இப்ப இந்த கல்லூரியில இருந்து இவங்களை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பயங்கரமா அலையுது. இப்ப வந்து என்னன்னா, ஒரு சிலர் கேள்வி வைப்பாங்க, இவர்களுக்கு சீனியர்கள் வந்து 5-6 பேருக்கு மேல இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த சீனியர்கள் வந்து இந்த நர்சிங் காலேஜை திறக்கிறதுக்கு என்ன முடிவு எடுத்தாங்க, எத்தனை இடத்துல உழைச்சிருக்கிறாங்க, எத்தனை கவுன்சிலுக்கு நேரடியா போயிருப்பாங்க? இப்ப இந்த கேள்விதான் வருது இல்ல. தொடர்ந்து உழைக்கிறாங்க, அந்த இடத்த வந்து அந்த ஃபீல்டை பத்தி தெரியுது, அவங்களுக்கான அங்கீகாரம் இருக்கு, அவங்க அந்த இடத்துல வராங்க. இப்ப அப்ப சீனியாரிட்டின்ற பிரச்சனையை ரைஸ் பண்ணி அவங்க மேல அலிகேஷன்ஸ் வச்சா கூட பரவாயில்ல. அதெல்லாம் தாண்டி அவங்க படிச்ச படிப்பே வந்து போலி. இப்ப இது அடுத்த இந்த இப்படி யார் அதை ஆய்வு பண்ணது யாரு? இப்ப அங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃபும் வந்து டீனே ஒரு டைரக்டரே ஒரு ஆடியோ பேசியிருக்காரு, மாணவர்களை நிக்க வச்சு ஒரு ஆடியோ பேசி அந்த ஆடியோ வெளியிடுறாரு. அந்த ஆடியோவில் டைரக்டர் சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து சர்டிபிகேட்லாம் வந்து கிளியரா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டூடெண்ட் கிட்ட பேச வேண்டிய விஷயமா? ஒரு ஃபேக்கல்ட்டியை பத்தி ஸ்டூடெண்ட் கிட்ட போய் சொல்லணுமா? டயாலிசிஸ் பண்ணும்போது 3 பேர் இறந்தாங்க, அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க நான் தான் காப்பாத்தணும்னா அப்ப நீங்க வந்து பொய் சொன்னீங்களா? கமிட்டி வந்து காப்பாத்தலையா? அவங்க கமிட்டி என்கொயரி நடக்கலையா? உண்மையதானே, உண்மையாவே அந்த அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு தொடர்பு இல்லை, அதை நீங்களே பதிவு பண்றீங்க. ஆனா அதை மாணவர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? யாரை வந்து நீங்க வந்து குற்றவாளியா வந்து சித்தரிக்கிறதுக்கு, யாருக்கு வந்து ஆதரவா மாணவர்கள் திறந்து விடக்கூடாதுன்னு
அந்த அச்சமும் பயமும் வந்து இயக்குனருடைய மாணவர்கிட்ட பேசின அந்த ஆடியோஸ், எத்தனை ஆடியோ வேணும் உங்களுக்கு நான் தரேன், அந்த மாணவர்கிட்ட அது இருக்கு. மாணவர்கிட்ட அது அப்படி போய் பேச வேண்டிய தேவை இங்க இயக்குனருக்கு எங்க இருந்து இருக்கு? அப்ப அந்த அந்த விசாரணை கமிட்டியே வந்து ஏதோ போலித்தனமா நடந்தது மாதிரி இருக்கு. என்னன்னா அதிகாரிகிட்ட என்ன விசாரிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விட்னஸ் கிரியேட் பண்றீங்க. நீங்க போகும்போது இவங்க பார்த்தாங்களாமே, அவங்க பார்த்தாங்களாமே, விட்னஸ் கிரியேட் பண்றீங்க ஒரு ஒரு இடத்துலயும். இப்ப வந்து என்னன்னா புகார்கள் வந்து வேறு விதமான புகாராக மாறி இருக்கு. ஒரு 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 இடத்துக்கும் புகார் வந்து வித்தியாசமா மாறுது. வித்தியாசமான வார்த்தைகள் மாறுது. இது வந்து ஒரு மாணவர்கள்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு அரசியலை செய்யறது அசிங்கமான விஷயம் கிடையாதா? 2 மாணவன் வந்து ஏதோ கல்லூரிகள்ல சண்டை நடக்கிறது சகஜம், நடத்தக்கூடாது. மாணவர் மத்தியில் அப்படி மோதல் வரக்கூடாது, அது ஒரு முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. ஆனா மாணவர் மத்தியில் அப்படி ஒரு சண்டை அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாம் நடக்கும். அதை ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டி கொடுத்து திரும்ப படிக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நல்வழி காட்டுறது தான் வந்து ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகு. அது அப்படி ஒரு சண்டையை வந்து தனக்கு ஆதாயமாக தேடிக்கொண்டு ஆதாயமாக எடுத்துன்னு அதுல வச்சு ஒரு அரசியல் பண்ணினேன். புதுசா வந்த ஃபேக்கல்டிஸை வச்சுன்னு கல்லூரிக்குள்ளார அரசியலை பண்ணி அந்த ஒட்டுமொத்த அந்த கல்லூரியுடைய நிம்மதியை குலைச்சி கிட்டத்தட்ட பசங்க எல்லாம் இப்ப இந்த செமஸ்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணோம். இந்த சூழ்நிலையில ஆசிரியர்ல நான் வெளில எடுக்கிறேன் உள்ள வைக்கிறேன், என்ன விஷயம் இது? எப்போ முதலமைச்சர் சொன்னா முதலமைச்சர் ஆசிரியர் வைக்கிறது ஏன் வேலை? உங்க காலத்துல பிரச்சனை நடக்குது, அது ஏன் கேளுங்க, முதலமைச்சர் கேட்கணும்ல. இல்ல உங்க ஆளுநர் தலைமைச் செயலர்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? நீங்களாம் வந்து கேட்கணும்ல. ஒரு விசாரணை வந்து முறையா நடத்தணும். நாங்க கூட நேற்று ஒரு மனு கொடுத்தோம். இயக்குனர் தலைமையில நடக்கக்கூடிய இந்த விசாரணை வந்து முழுமையான உண்மையான விசாரணையா இருக்காது. நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இது வந்து ஒட்டுமொத்தமாக பார்சியாலிட்டி விசாரணையா தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனையை கிரியேட் பண்றவரே இயக்குனர் தான். நான் பகிரங்க குற்றச்சாட்டு சொல்றேன். நான் வேணா ஆதாரங்களை தரேன் அரசாங்கத்துக்கு. நாங்க விசாரிச்சு வச்சிருக்கிறோம். அந்த ஆய்வறிக்கையை கட்டாயமா வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க போறோம். அப்ப இப்ப ஏன்னா ஒரு ஆசிரியர் இந்த தேதியில இந்த கல்லூரியில இருக்க மாட்டாரு, ஒரு பிரின்சிபால் இந்த தேதியில இந்த கல்லூரியில இருக்க மாட்டாங்கன்னு அவருடைய நண்பராக இருக்கக்கூடியவருடைய மகள் அந்த பள்ளியில அந்த கல்லூரியில மாணவி அவங்க வந்து சொல்லி இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியுற அளவுக்கு அந்த நிர்வாகம் வந்து கெட்டு போயிருக்கா. ஒரு மாணவர்கிட்ட அந்த செய்தியை வந்து கொண்டு போனோமா, அது வந்து ஏற்புடையதா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது இல்லையா? அப்ப அது மாதிரியான நிகழ்வுகளை வந்து இயக்குனர் வந்து எப்படி ஏன் வந்து ஒரு மாணவர்கிட்ட போயிட்டு இந்த தகவல் எல்லாம் சொல்லணும்? ஏன் வந்து அந்த மாணவர் வந்து அந்த அளவு ஒரு சில மாணவர், அதாவது அங்க ஒரு 200 மாணவர்கிட்ட படிக்கிறாங்கன்னா 60 120 மாணவர்கிட்ட படிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதுல ஒரு 5 மாணவர் மட்டும் தனியா இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? யாரோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க? இப்ப ஒரு 8 ஆசிரியர் இருக்கிறாங்கன்னா அங்க ஒரு 3 ஆசிரியர் மட்டும் தனியா இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? அந்த 3 ஆசிரியரை ஒன்று திரட்டுவதற்காக இயக்குனர் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாரா? ஏன் வந்து கல்லூரிக்குள்ளார இப்படி வந்து பார்ஷியாலிட்டி பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டீங்களா? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா அதுல ஒரு சுமூக தீர்வு எடுத்தா தலைமைக்கு அழகு. இல்ல மாணவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, 2 தரப்பையும் வர வை, உட்கார வை, டை உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை, வாங்க ஸ்டாஃப் எல்லாம் வாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காருங்க, எதுக்கு இந்த பிரச்சனை போயின்னு இருக்குது, பிரச்சனை முடியும்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஒரு அந்த நிர்வாகத்தை சரியான விதத்துல அவர் பேசுற ஒரு ஆடியோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ சொல்றேன். 45 மருத்துவர்களுடைய வாழ்க்கையை ஒழிச்சுக்கிறேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இங்க வந்து கல்லூரியில என்னை வந்து தவறு செய்தவனுங்க அவனு எந்த குற்றச்சாட்டு வேணா இருக்கட்டும், அந்த மாணவனை திருத்தி அவனை நல்வழிப்படுத்தணுமா, அவனை ஒழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பணுமா? இது வந்து ஒரு நிர்வாகத்துக்கு அழகா, ஒரு நிர்வாகத்துக்கு சிறப்பா? இந்த ஆடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. இவரு பேசுறதுதான். இவரு விசாரணை கமிட்டியில வந்து மாணவர்களுக்கு மறைமுகமாக கொடுத்த த்ரெட்டல்ஸ், மிரட்டல். நான் உங்களை மிரட்டுறேன்னு நீங்க நினைச்சுக்க போறீங்க, மிரட்டல் நினைச்சுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினார் இல்லையா? அந்த மிரட்டினருடைய ஸ்டைல். அதுல சொல்றாரு, இத்தனை மாணவர்கள் வந்து நான் வந்து மருத்துவ மாணவர்கள் வந்து வீட்டுக்கு போயிடறாங்க, ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு மாணவனோட இது ஒரு காலேஜ் பிரின்சிபாலுடைய பிள்ளைய நீ வரைக்கும் எனக்கு கெஞ்சினுக்கிறான், நீங்களாம் ஏமாந்துரும், உங்களெல்லாம் ஒழிச்சிருவான்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அந்த தோட்டையில பிள்ளைகளை மிரட்டுற என்ன? இது ஒரு இயக்குனருக்கு அழகா? இது ஒரு இயக்குனர், ஒரு மருத்துவருக்கு அழகா? ஒரு மருத்துவர்கள் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? உங்களை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் உள்ள வராங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் போறாங்கன்றதான் நீங்க சொல்லுவீங்களா? கல்லூரி மாணவர்கள் எங்க அமைப்பு கிட்ட நேரடியா வந்து புகார் கொடுக்குறாங்க, எங்க கல்லூரியில தொடர்ச்சியா பார்ஷியாலிட்டி பிரச்சனை நடந்துருக்குது, குரூப்பிசம் பண்றாங்க ஒரு சிலர் ஒண்ணு சேர்ந்து, இதுக்கு இயக்குனர் தலைமை தாங்குறாருன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு எங்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் எடுத்து நாங்க விசாரிக்க போனோம், தப்பா கண்டவனும் உள்ள வந்துருவான்னு சொல்லி கேட்பீங்களா நீங்க? 20 ஆண்டு காலம் இங்க வந்து புதுச்சேரியில மாணவர்களுடைய நலனுக்காக, மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்வுக்காக, மாநில மக்களின் நலனுக்காக தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய நானு, எனக்கு மாணவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில மாணவர்களுடைய கையொப்பமிட்டு அடிக்கிறான் எனக்கு புகாரு.
நீங்க ஒழுங்கான தலைமையில இயக்குனர் வந்து ஒழுங்கா நடந்தா எனக்கே வரான் புகார் கொடுக்க, என்கிட்டயே வரான், அரசாங்கத்திட்ட யாருகிட்ட போறதுன்னு தெரியல, எங்க பிரச்சனையை சொன்னா நீங்க கேட்பீங்கன்னு என்ன நம்பி வரான், என்ன நம்பி வந்து என்கிட்ட புகார் கொடுக்குறான், நான் போய் விசாரிக்கிறேன். அதுக்கு வந்து இயக்குனர் வந்து 100 மாணவர்களை வச்சு நான் இதுக்கு உங்க மேல பிசிஆர் செல்ல கேஸ் கொடுப்பேன், இயக்குனர் மேல நான் கொடுப்பேன் பிசிஆர் செல்ல கேஸ். இது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது இது. ஏன் வந்து நீங்க அங்க என்ன கள்ளக்கடத்தலா பண்ணுறீங்க, ரகசிய காப்பாத்தினுக்கிறீங்களா, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உங்க கல்லூரியில எவ்வளவு முறைகேடு நடக்குது, எத்தனை பேரை வேலை வாங்கி தரணும்னு சொல்லி ஏமாத்துறான், எவ்வளவு குடும்பம் நடந்துருக்குது உங்க காலேஜ்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்களா நிரூபிச்சிட முடியுமா? அப்ப இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் வந்து ஒரு ஒரு நாகரிகமாக அந்த மாணவர்களுடைய பிரச்சனையா அது வந்து ஒரு சுமூகமான தீர்வு காண்றதுக்கு என்ன வழி அப்படின்றது அரசாங்கம் எடுத்திருந்தா நாங்க உங்களை குறை சொல்ல போறோம். ஒரு பிரச்சனை எழுது, அந்த பிரச்சனையை கூட்டு வச்சு நிர்வாகத்துடைய தலைமை என்ற அடிப்படையில ஒரு கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு பேசி அந்த பிரச்சனையை வந்து என்னன்னு சார்ட் அவுட் பண்ணாம அந்த பிரச்சனைக்கு மறுபடியும் மேல கொஞ்சம் என்ன மண்ணெண்ணெய் பெட்ரோலியம் ஊத்தி அதை கொளுத்தி விட்டு அதுல குளிர் காஞ்சி ஆதாயம் தருவது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு இப்ப அந்த நர்சிங் கல்லூரி தொடக்கிறதுக்கு ஒரு 56 கோடி ரூபாய் நிதி வந்து கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபைல் ஒப்புதல் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அந்த அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு 39 ஃபேக்கல்டிஸ் வந்து உள்ள வைக்கிற சூழ்நிலை வருது. இப்ப இதுலலாம் வந்து காசு பாக்குறதுக்காக நீங்க வந்து தப்பு செய்றீங்களா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டா என்ன தப்பு? அப்ப உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நீங்க என்ன மகாத்மா காந்தியா அப்படின்னு? இப்ப எனக்கு இந்த சந்தேகம் வர்றதுக்கான காரணம் என்ன? நீங்க இந்த பிரச்சனை ஒழுங்கா இருந்தீங்கன்னாக்க நாங்க ஏன் சந்தேகப்பட போறோம்? இப்ப நீங்க வந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு சம்பந்தமா கேள்வி எழுப்பவே கூடாதுன்னு சொல்றீங்களா ஒரு இயக்குனர்? அப்ப தொடர்ச்சி அங்க சரி நான் சொல்றேன், பல்வேறு நிர்வாகத்துல பல்வேறு துறை இருக்கு, துறை சார்ந்த ஊழியர்கள் ஏதாவது தவறு செய்தா அதை வந்து நிர்வாகம் வந்து கூடுமான அளவு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி இது பண்ண முயற்சி பண்ணும். ஆனா நீங்க பிரச்சனையை வந்து பெட்ரோல் குத்தி எரிய வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு மாணவன் தற்கொலை செய்கிற அளவுக்கு ஒரு அவனுடைய மனநிலை, ஒரு மாணவனை நிக்க வச்சு ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய இயக்குனர், நீங்க உங்க மருத்துவரை கூட்டு கேட்டுறீங்களா? உங்ககிட்ட டாக்டர் ஆசிரியர்களை வந்து பொறுக்கின்னு கேட்டுறீங்களா? பொத்துனுங்களா? பொத்துன்னு உங்க ஆடியோ இருக்கு, பொத்து பொறுக்கி இது உருப்படாது. என்ன வார்த்தை அது? ஒரு 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 அந்த ஒரு வம்பாக்கிற பாளையம் பக்கத்துல பிறந்தவன் வந்து படிக்க கூடாதா? அவன் பொறிக்கதான் வேணுமா? சரி, இவன் கூட டிஸ்கிரிமினேஷனே இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த டிஸ்கிரிமினேஷன் தீக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 2 பேருக்கு இடையில மோதல்னு சொல்லிட்டு பிரின்சிபால் உங்களுக்கு லெட்டர் அனுப்புனாங்கல்ல, அது சம்பந்தமா நீங்க அன்னைக்கே வச்சு பேசி நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல, 2 பேருமே எடுத்துக்கலாம்ல. ஒருத்தவனுக்கு வந்து மன்னிப்பு, ஏன்னா அவன் வந்து சம்பவம் நடந்ததை கண்டு அடிச்சான, 2 பசங்க அடிச்சுக்கிறான். இது என்ன நீதிமன்ற குற்றவாளி தீர்ப்பு நீதி அரசரா நீங்க? ஒரு இயக்குனர் நீதி அரசரா? மாநில முதலமைச்சர் வந்து தயவு செய்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு ரொம்ப ஈஸியான பிரச்சனையை அணுகக்கூடாது. இவர் இயக்குனரால வந்து நான் இது உள்ள இறங்குற வரைக்கும் நமக்கு விஷயம் தெரியல, உள்ள இறங்குறதுக்கு அப்புறம் தான் நிறைய டாக்டர்ஸ் லைன்ல வராங்க. ஏங்க இது மாதிரி வந்து அவரை எதிர்த்து பேசினாலே எங்க மேல பழிய போட்டுருவாரு, எதிர்த்து பேசினாலே குற்றச்சாட்டு எதையா வச்சு காலி பண்ணுவாருலாம் சொல்றாங்க. அதனால வந்து என்ன 7 வருஷம் அவர் இருந்துட்டாரு, 3 வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க ஒரே பதவியில இருக்கக்கூடாது. அவரை தயவு செஞ்சு அந்த பதவியை விட்டு தூக்குங்க, தூக்கிட்டு நல்ல அதிகாரிகள் யாராவது வாய்ப்பை கொடுங்க, மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிர்வாகம் வளரும். அவங்க திறமையை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரே இடத்துல ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒட்டிக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல திறமையை காட்ட மாட்டாங்க, அந்த கல்லூரியும் வளராது. இதே இந்த இந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கும் போதுதான் விழுப்புரத்துல அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கினா. அந்த கல்லூரியை போய் ஒரு தடவை போயிட்டு விசிட் பாட்டுவாங்க, அது எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அங்க இருக்கிற மாணவர்கள் எந்த அளவு பாதுகாப்புடன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கல்லூரி நாசமாய் போய் கிடக்குது, புரியுங்களா? அதனால ஒண்ணு மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தயவு செய்து இந்த பிரச்சனை முதலமைச்சராக தலையிட முடியாது, ஆளுநர் அவர்கள் தலையிடுங்க, இல்ல தலைமைச் செயலர் தலையிடுங்க. அங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் மாணவர்களுக்கு மத்தியில் வன்கொடுமை நடந்திருக்குதா? வன்கொடுமைனா நடவடிக்கை கட்டாயமா தேவை, ஆனா விசாரணை என்பது நியாயமானதா இருக்கணும். ஏன்னா வன்கொடுமைன்றது வந்து எவன் வந்து பாதிக்கப்படுறானோ அவனுக்கு தான் அதோடைய வழி தெரியும். அப்ப அந்த மாணவன் அப்படி சொல்றானா அதோட விசாரணை சரியானதா இருக்கணும். நீ ஏன்பா இப்படி புகார் எழுதிட்ட, நீ இதை மாத்தி இப்படி எழுது, இதுக்கு ஒரு செட்டிங் கொடுக்குறான், இதுக்கு ஒரு விட்னஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனை சொல்லி கொடுத்து, அவன் எந்த புரிதெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் சொன்னான்னு தெரியாது, அவனை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவன் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு புகாரை ரைஸ் பண்றானா அந்த புகாருடைய உண்மைத்தன்மையை சரியான விதத்துல விசாரிக்கணும். ஒரு அதை வந்து ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் மதிப்பிற்குரிய ஆளுநருடைய தனிச்செயலர் இருக்கிறார் இல்லையா, மணிகண்டன் போன்ற நல்ல அதிகாரிகளை வைத்து அந்த வழக்கை விசாரிங்க.
விசாரிச்சீங்கன்னா இது கண்டிப்பா இதோட உண்மைத்தன்மை என்னன்றது வெளில வரும். வெளிப்படைத்தன்மையோட விசாரிங்க. இன்னும் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் உள்ள வைங்க கமிட்டியில. இதுல வந்து போலித்தனம் இருக்கக்கூடாது. போலித்தனத்தை வச்சு நீங்க வந்து ஒரு ஒட்டுமொத்த நிகழ்வையும் காலி பண்றதுன்றது வந்து ஏற்புடையதெல்லாம். அந்த கல்லூரி ஏழை மாணவர்களுக்கு தேவையானது, ஏழை மாணவருடைய வளர்ச்சிக்கு தேவை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முயற்சி எடுத்து பல கல்லூரிகள் வந்து இருக்கிற சூழல்ல இது போன்ற சுயநல அரசியலை கல்லூரிக்குள்ளார செய்யறது, மாணவத்தை வந்து ரவுடி போன்ற அந்த தற்கொலை, ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிறான், அவன் தற்கொலை செய்து அவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி வருது, கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறோம். அந்த அந்த செயலை வந்து ஏத்துக்கவே முடியாது. இது வந்து முன்னுதாரணமும் இருந்துடக்கூடாது. அந்த தற்கொலை முயற்சி பண்றது வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. அந்த தற்கொலை முயற்சி செய்த அந்த மாணவனை கடுமையா கண்டிக்கிறேன். எதிர்த்து போராடணும், தளத்துல நின்று நான் உரிமைக்கு போராடணும். அந்த மாணவன் அந்த வேலை செஞ்ச தப்பு, அதை நாங்கள் ஆதரிக்கல. ஆனா அதை நான் அந்த மாணவனையும் கண்டிச்சேன். நேரடியா மருத்துவமனையிலே கடுமையான கண்டனம் தெரிவிச்சேன். இதோட விஷயம் என்னன்னா, எந்த மாணவன் சண்டைன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த மாணவன் வந்து அன்னைக்கு நான் போய் பார்க்க போற நேரத்தில் தலைமாட்ட நிக்கிறான். அப்ப ஃப்ரெண்ட் இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தன் அடிச்சுக்கிறான்னா அடுத்த நிமிஷம் உங்க அரசியல் நிர்வாக அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க வந்து அந்த மாணவரோட பிரச்சனையை ஊதி விட்டு அதை சாதி பிரச்சனையாக்கி அதை வந்து செய்தி வைக்கிறானு பாருங்க. அடித்து காலில் விழ வைத்து முட்டி போட வைத்து சாதி வன்கொடுமை செய்த பார்த்தாலே கடுப்பால. நீங்க வந்து இது இந்த அடிச்சுக்கிறது சண்டை ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் நடந்தது. ஏன்னா நான் என்கிட்ட அந்த பையன் சொன்னான், பாதிக்கப்பட்ட பையன் என்கிட்ட இந்த விஷயம் சொன்னான். இது வந்து என் ஃப்ரெண்டு நடிச்சான். அதுல அவன் என்ன குற்றச்சாட்டு சொன்னான்னா, நான் இதை வந்து பிரின்சிபால்ட்ட சொன்னா அவங்க வந்து ஒருதலை பட்சமா எனக்கு நடவடிக்கை எடுத்துட்டான்னு சொன்னான். அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு. ஆனா இது சம்பந்தமா பிரின்சிபால்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்கு ஒத்துக்கல. அந்த அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனுடைய அக்காவே என் வீட்டுக்கு வரா, வந்து சாப்பிட்றா கொள்றான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து நீ எனக்கு தம்பி தாண்டான்னு சொல்லிட்டு பாசமெல்லாம் பேசிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த அது இல்லாம நான் இதுல நடவடிக்கை எடுக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இயக்குனருக்கு கடிதம் எழுதுறாங்க இது சம்பந்தமா. அப்பயே இயக்குனர் வந்து என்ன பண்ணிருந்தீங்க, தூங்கி இருந்தீங்களா ஏசி ரூம்ல? அப்ப நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ல மிஸ்டர் இயக்குனர் உதயசங்கர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அப்ப நீங்க கண்டினியூஸா அதை வந்து என்னன்னா ஊத விட்டு வேடிக்கை பார்த்து எப்படியாவது இந்த நர்சிங் கல்லூரி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு முன்னேறி போயின்னு இருக்கு. தங்களுடைய தலைமைக்கான நிர்வாகத்துல இன்னொரு தளத்துல வந்து ஒருத்தவங்க வளர்ந்து வர்றதை உங்களால ஏத்துக்க முடியாம காழ்ப்புணர்ச்சியில நீங்க இப்படி பண்றீங்களா, இல்ல காசு பணம் வருதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்களா, அது தெரியல. இதை வந்து வெளிக்கொண்டு வரணும்னா மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இல்ல மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இதுலயும் தயவு செய்து அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யறோம், வேண்டப்பட்டவங்களுக்காக பேசுறோம் அப்படிலாம் கிடையாது. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் குற்றவாளி தான். அது தப்பு செஞ்சது பிரமிளா தமிழ் தான் அவன் தண்டிக்கப்படட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த விசாரணை என்பது சரியா தான் இருக்கணும். தப்பு பண்றது ஒரு பேராசிரியர் பேர் சொல்றாங்க, அது பிரவீனான்னு சொல்றாங்கன்னா அவங்க தண்டிக்கப்படட்டும். ஆனா அது நியாயமா தான் இருக்கும். நான் இப்ப இதுல வந்து அந்த டயாலிசிஸ்ல ஆஸ்பத்திரியில ஒருத்தவங்க செத்து போறான், அதையும் டைரக்டர் பேசுறாரு. ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுற மேட்டர் என்னன்னா, டயாலிசிஸ்ல ஒருத்தவங்க செத்தான், 3 பேர் செத்தாங்க. அது வந்து மிஷின் கோளாறுல தான் நடந்தது, மிஷின் கோளாறு தான் நடந்தது. ஆனா அதுல பாதிக்கப்பட்டதுல அந்த லெக்சரர் ஒருத்தவங்க, அவங்களெல்லாம் நான் உள்ள வரதுக்கு நான் தான் எதுக்கு அதை ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ல வேண்டியது என்ன இருக்கு, உங்க தேவை என்ன? அது மாணவர் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? மாணவனுக்கு என்ன சொல்லணும், டேய் பிரின்சிபலை மதிங்க, லெக்சரர்ஸை மதிங்க, உங்களுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது, 2 பேரும் கை கொடுங்க, எல்லாரும் ஒத்துமையா இருங்க, அப்படி இல்லைன்னா உங்களை எல்லாரும் காலேஜை விட்டு உங்களை வெளில அனுப்பிடுவேன். இது வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ். எவங்கிட்ட வேணாலும் போட்டு காட்டுங்க, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. முதலமைச்சரை போய் எவன் கூட போய் பார்த்தீங்க? நானா உங்க வீட்டுல மாடு மேய்ச்சணும் நானே? மாடு மேய்ச்சணும் நானே? இல்ல உங்களை மாதிரி சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த மண்ணுல கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக மக்களுடைய பணி செஞ்சுக்கிறாங்க. என்ன சோறு தண்ணி இல்லாம கை கால் நடுங்க பசியில காது ஒட்டின்னு இருக்கிற சூழ்நிலை கூட இங்க இருக்கிற மாணவர்களுடைய உரிமைக்கு போராடுகிறோம். எங்களை வந்து உசுப்பேத்தி எல்லாம் விடக்கூடாது, நாங்க வந்து பணிஞ்சு போற ஆள்லாம் கிடையாது. இதை வந்து எச்சரிக்கையா சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த இந்த நிகழ்வு வந்து வேறு ஒரு கோணத்துக்கு போவோம். மாணவர் கூட்டமைப்பை பத்தி பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு தெரியும். அந்த சூழலுக்கு எங்களை தள்ள வேணான்றதை சொல்றோம். எங்களுக்கு வந்து என்னன்னா மாணவர்கள் நல்லா படிக்கணும், அவங்க நல்ல அதிகாரத்துக்கு வரணும், நல்ல அரசியலை நோக்கி வரணும், அவங்களாம் நல்லா முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தினாலதான் எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க களத்துல நின்று வழிக்கிறோம். அந்த மிரட்டல் தோரணையில அதிகார திமிர்ல
இது போன்ற அதிகாரிகள் நடந்துக்கிறதுக்கு இந்த அரசு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். விசாரணை கமிட்டியை ஒரு முறையான விசாரணை கமிட்டியை அமைச்சு தற்கொலைக்கு தூண்டப்பட்ட மாணவனுக்கு நீதி கிடைக்கணும். சாதி வன்கொடுமை வந்து பாதிக்கப்பட்ட விசாரணையை முழுமையாக நடத்தப்பட்டு அந்த மாணவனுக்கும் நீதி கிடைக்கணும். அதே நேரத்தில் அந்த மாணவன் வந்து மற்றவர்களால் தூண்டிவிடப்பட்டு இதை செஞ்சிருந்தாங்க, அந்த தூண்டிவிடப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அதற்கு இந்த அரசு வழிவகுக்கணும் என்ற வேண்டுகோளை வைத்து நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.